சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய தேவன் காலை மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவன். இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தர்களை கலிகூர்ந்து மகிழும்படியாக நமக்காக அவர் கிரியை நடப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த காலையிலே நாம் தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீர் அவர்களை நாட்டினீர், வேர்பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமாய் இருக்கிறீர். நீர் அவர்களை நாட்டினீர், வேர்பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையிலே தேவனால் நாட்டப்பட்டவர்கள். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு விசேஷித்தவர்களாக நம்மை தேவன் அவருடைய சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது? ஆதியில் கொண்டிருந்த அன்பை இவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்போது இவர்களை செய்கிறது, அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமாய் இருக்கிறது. வாய்க்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். அழகா பேசுவாங்க, அழகா ஸ்தோத்திரிப்பாங்க, அழகா கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க, வாய்க்கு சமீபமாய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் இருதயம் மிகவும் தூரமாய் இருக்கிறது, ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறது. மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை சோதித்து அறிகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை அறிகிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலும் இதை சொல்லுகிறான். 13ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். தேவன் எப்படி அவருடைய ஜனத்தை புரிந்து வைத்திருக்கிறார் பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. சிந்தித்து பாருங்க. வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறேன், நான் எல்லாம் உமக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. நான் ஆண்டவரே உம்மை நேசிக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபைத்தார். உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ எனக்கு கிருபைத்தார். இந்த நாள் முழுவதும் என்னை ஆசீர்வாதமாய் நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் செய்வார். இருதயத்தோடு கர்த்தரை பற்றி கொள்ள, இதயபூர்வமாய் தேவனை பிடித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இரவெல்லாம் பாதுகாத்தீர், புதிய நாளை தந்தீர். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீர் எங்களை நாட்டினீர், வேறு பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமான இருதயம் உடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இனி அப்படி அல்ல ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் சேருகிறோம். எங்கள் இதயபூர்வமாக உம்மோடு நாங்கள் சேருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், உடைய பிள்ளைகளாக நிலை நிறுத்தும், ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.